अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்து தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படி நம்முடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனாக முன்னாடியே ப்ரேயரை புக் பண்ணிவிட்டு அந்த டேட் வாங்கிட்டு அந்த டேட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். ரொம்ப முக்கியமானது, ஏப்ரல் மாதம் 2023ஆம் ஆண்டு இந்த ஒரு முக்கியமான ஒரு மாதம்னு சொல்லலாம். ஏன்னா பங்குனி சித்திரை 2 மாதங்களும் கலந்த ஒரு பாதி இதில் இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது, ஏப்ரல் மாதம் 2023ஆம் ஆண்டு என்னென்னலாம் நல்லது நடக்கப்படுது, நமக்கு என்ன நடக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஏப்ரல் 5ஆம் தேதி பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம். அபாரமான நாள். பங்குனி திதி, உத்திரம் நட்சத்திரம், பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம், பௌர்ணமி திதி அன்னைக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். நிறைய இடங்களில் பெரியவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும். அதே மாதிரி பகவத் சங்கல்பத்தின் காரணமாக நிறையா பேருக்கு நிச்சயார்த்தம் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராரப்தம் உண்டு. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும்னு சொல்லலாம். அடுத்ததாக 7ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அது ஒரு அருமையான காலகட்டம். ரிஷபம் சுக்கிரனுடைய வீட்டில் என்னென்ன பிரச்சனையே கிடையாது, சூப்பராக இருக்கும். அடுத்தது 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு சோபக்கிருத்து ஆண்டுடைய பலன்கள் இந்த வீடியோட லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். முழு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதில் மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரங்கள், பலன்கள் மற்றும் பரிகாரங்கள்னு போட்டிருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக அது மட்டும் பொது பலன் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதை பார்த்து இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், எந்த மாதிரி பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கொள்ளலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏப்ரல் 22ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு தன்னுடைய வீடான மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசம் அடைகிறது. அதற்கான பலன்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதோட லிங்க்குமே இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அதற்கான பலன்களையும் மிக துல்லியமாக பார்த்துக்கொள்ளலாம். 23ஆம் தேதி அக்ஷய திருத்தியை. நிறையா பேருடைய லைஃப்பில் அக்ஷய திருத்தியைன்னா தங்கத்தை வாங்கி எடுத்து அப்படியே உள்ளே வச்சுக்கணும், அப்படிலாம் கிடையாது. ஒரு காப்படி கல்லுப்பு வாங்கி வச்சுக்கிட்டாலும் அதுக்கு ஈடான நல்ல பலன்கள் கொடுக்கும். மகாலட்சுமி அனுகிரகம், மகாலட்சுமி கட்டாட்சம்ங்கிறது கல் உப்புல் இருக்குது, தங்கத்தில் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல. ஏழைகளின் தங்கம் அப்படின்னு சொன்னால் கல் உப்பு தான். எல்லா ஏழையும் வாங்க முடியுமா? தினக்கூலிகள் போய் தங்கம் வாங்க முடியுமா? வாங்க முடிஞ்சுன்னா சந்தோஷம், அப்போ நம்ம எக்கானமி வளர்ந்துருதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காப்படி கல் உப்பு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அக்ஷய திருத்தி அன்னைக்கு அபரிதமான செல்வம் பெருகக்கூடிய பிராப்தம் ஏற்படும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது. 25ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு சொல்லி, அதாவது மத்வமுனி ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர்னு சொல்லுவோம். அடுத்தது சங்கரர், ஆதிசங்கரருடைய அவதாரம், அதுக்கப்புறம் ராமானுஜருடைய அவதாரம். இந்த 3 மகான்கள் இல்லைன்னா நம்ம பாரம்பரியமே கிடையாதுன்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்திற்கு சென்று வழிபாடு செய்வது, உங்களால் தான தர்மங்கள் பண்ணுறது, பசுமாட்டுக்கு தானம் பண்ணுறது, சம்ரக்ஷணத்துக்கான உதவிகள் புரியறது மகா புண்ணியம். உங்களுக்கு புண்ணியமோ இல்லையோ, உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ராசிக்குமான பலன்களை மிக துல்லியமாக விரிவாக பார்க்கலாம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் உங்களுக்கு குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய மாலைகள், மரியாதைகள், பதவிகள் எல்லாம் சேர்ந்து வரும். பயங்கர கௌரவம் இருப்பீங்க, பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு கெத்தாக நின்று ஒரு சில விஷயங்களை முடிப்பீங்க. வெளிநாட்டு போவீங்க, அதாவது வேறு ஒரு மாநிலத்துக்கு போவீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க, வேற ஒரு பிரான்ச் போடுவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சூரியன் குரு சேர்ந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் பெரிய ஒரு ஆம்பிஷன், பெரிய ஒரு ஆசை நிறைவேறும்.
யோகமான காலகட்டங்கள் சொல்லலாம். அடுத்தது 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 4 கிரக சஞ்சாரம் ஏற்பட உள்ளது. அதனால் வாக்கு வீரியமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நாக்கில் புண்ணு வரும், ஒரு சில பேருக்கு பல்லு இகுறு எடுக்கல பிரச்சனை, அதாவது மேலே இருக்கிற மசில் டேர்ன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு ஹீட் அதிகரிக்கும். மணத்தக்காளி கீரை சாப்பிடணும், ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரெட்டு கலரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். சந்திரன் செவ்வாய் கடகத்தை ஆக்டிவேட் பண்ணால் வாயில் புண்ணு கட்டகம். அதனால் மணத்தக்காளி கீரை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, பிரச்சனைகள் ஏற்படாது. நான் சொல்லக்கூடிய நெகட்டிவான பலன்கள் உங்களுக்கு பலிக்காது. இதுதான் பரிகாரம். அடுத்தது தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அதனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. விரோதமான போக்குவரத்துகள் கடைபிடிக்க வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கொடுக்கறது நல்லது. மற்றவங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா, செவ்வாய்னா விட்டு கொடுக்க முடியாது, ஈகோ அதிகரிக்கும், பேச்சில் பயங்கர ஸ்ட்ராங்னஸ் தெரியும், இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நடக்கும். அது அப்படி தான், அது அப்படி நடந்தே தீரும்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது, தைரியமாக இருக்கலாம். ரொம்ப முக்கியமான டெசிஷனில் எடுக்கும்பொழுது 4 பேர் பக்கத்தில் இருக்காங்களா, யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் தெரிஞ்சு பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டங்கள் நீங்கள் பேசுகிறது எல்லாமே சும்மா டக்குன்னு நடக்கும். தேவையான பண வரவுகள் வரும். வீட்டில் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி நடக்கும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய மகா பாக்கியம் மீனராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் உள்ளது. பெண்கள் கொஞ்சம் லைட்டாக இருங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். சந்தோஷம் எடுத்து பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் கோவில் வழிபாடு, முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.